தித்திக்கும் தேந்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் என் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். அகழ்வாரை தாங்கும் புவியே, என் செந்தமிழ் மொழியே, தேந்தமிழ் சுவையே, இங்கு கூடியிருக்கும் அவையே, அவையில் கூடியிருக்கும் நடுவர் பெருந்தகைகளே, ஆன்றோர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி முடித்து பேச போகிறேன் என் தலைப்பை பிடித்து. பசுமையும் பாரம்பரியமும் என்பதே தலைப்பு. பசுமை நம் பூமிக்கு உயிர், பாரம்பரியம் நம் வாழ்விற்கு நேர். பசுமை என்பது வெறும் மரங்களும் செடிகளும் மட்டுமல்ல, அது நம் பூமி தாயின் புனித ஆசை. அது நம் பூமி தாயின் புனித ஆசை. தூய்மையான காற்று, சுத்தமான நீர், வளமான மண், உடலுள்ள வேளாண்மை, பூச்சிக்கொல்லிகள் இல்லாத உணவு மற்றும் எண்ணற்ற உயிரினங்களின் வாழ்விடம், அனைத்துமே பசுமை என்ற வரையறையில் அடங்கும். வீட்டுக்கு ஒரு வேம்பு, அது மாற்றத்தை உண்டாக்கும் என நீ நம்பு. மரம் நடுவோம், மழை பெறுவோம் என்றெல்லாம் நம் அரசு நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. பசுமையான சூழல் மனதிற்கு அமைதியும் புத்துணர்ச்சியும் தருகிறது. இன்றைய உலகில் நாம் சந்திக்கும் புயமயமாதல், காலநிலை மாற்றம் போன்ற சுற்றுச்சூழல் சவால்களுக்கு பசுமையை வளர்ப்பதே நல்ல தீர்வாக அமையும். நம் எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு ஆரோக்கியமான உலகை விட்டு செல்வது நம் ஒவ்வொருவரின் கடமை என்றோ. செயல்களை எல்லாம் சீர்திருத்தி சென்னல் விளைவிக்க, பாமர மக்களை காப்பாற்ற ஊர்கள்தோறும் சென்று ஊர்திகள் தூர்வாரி பாரனின் பசுமையை கட்டிடச் செய்வோம். பாரம்பரியம், நம் தமிழ் பாரம்பரியம் என்பது 2000 ஆண்டுகளுக்கு மேல் தொன்மை வாய்ந்த செழுமையான வாழ்வியல், கலை, இலக்கியம், பண்பாட்டு அம்சங்கள் மற்றும் சமூக நெறிகளை உள்ளடக்கியது. இது பழமையான தமிழ் மொழி இலக்கியங்கள், பாரம்பரிய நடனங்கள், கலை, இயற்கை வழிபாடு, உறுதியான குடும்ப அமைப்பு மற்றும் சமூக நல்லிணக்கம் போன்ற பல பரிமாணங்களை கொண்டதாக உள்ளது. மேலும் விருந்தோம்பல், உறவினர்களை உபசரித்தல், இன்சால் பேசுதல், நன்றி மறவாமை, பெண்கள் மற்றும் முதியோர்களை மதித்தல் போன்ற பண்பாட்டு நன்மைகளும் எம் பாரம்பரியத்தில் அடங்கும். பாரம்பரியம் என்பதை நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் கண்ணாடி என்றே கூறலாம். அது திசையை 8ஆக பிரித்து, செயல் 7ஆக பிரித்து, சுவையை 6ஆக பிரித்து, நிலத்தை 5ஆக பிரித்து, காற்றை 4ஆக பிரித்து, மொழியை 3ஆக பிரித்து, வாழ்க்கை அகம் புறம் என 2ஆக பிரித்து, இறைவன் ஒருவனே என்றது பாரம்பரியம். அது பேரு தமிழ் பாரம்பரியம் என்றோ. முல்லைக்கு தேரின்றி பிற உயிர் பேணி, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பி, இயற்கையை தாயாய் வணங்கி, மொழியை உயிராய் வணங்கி, அறம் செய்ய விரும்பி, அறத்தால் வாழ்வதே தம் என்று கூறிய வள்ளுவர் வழியிலிருந்து எம் நாட்டின் பசுமை எம் மக்களின் பாரம்பரியம் என்று கூறி, விழுவது எழுவதற்கு, தொழுவது தொடர்வதற்கு, படிப்பது விழிப்பதற்கு, துடிப்பது முடிப்பதற்கு, வாழ்ந்து சுவைப்பதற்கு, நல்ல வார்த்தைகள் தலைப்பதற்கு, செவிகளோ இனிப்பதற்கு, நம் செந்தமிழை கேட்பதற்கு பேசினேன். பசுமை பாரம்பரியம். நன்றி, வணக்கம்.